ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சூப்பரான ஒரு பிளான்ட் உங்கள் வீட்டில் ஈஸியாக வளர்க்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த 4 பிளான்ட்டும் உங்கள் வீட்டில் இன்டோரில், பெட்ரூமில், ஹாலில் எங்கே வேணாலும் வச்சு வளர்த்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட், என் கையில் இருக்கிற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் பிளான்ட், இல்லைனா வந்து ஃபெட்டோனியா அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த நர்வ் பிளான்ட் கூட சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பச்சை கலரில் ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இதே பிளான்ட் உங்களுக்கு ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலரில் வந்து உங்களுக்கு அந்த அந்த சூரிய வெளிச்சம் பட்டு உங்களுக்கு அந்த க்ளோயிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ஒரு அழகான பிளான்ட். இது நீங்கள் வந்து லோக்கல் நர்சரிஸில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து காமனாக அவைலபிள் ஆகிட்டுருக்கு. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். அண்ட் 200 ருபீஸ்க்கு இந்த பிளான்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த். ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிளான். அண்ட் இதை வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் இதுக்கு தண்ணி ஊற்றுறேன். அண்ட் இண்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் நீங்கள் வைக்கிறீங்க, அதுவும் சூரிய வெளிச்சத்துலேருந்து வர டேபிளில் வைக்கிறீங்கன்னா இதை விட ஒரு அழகு வந்து எந்த ஒரு பிளான்ட்டும் கொடுக்காதுனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான, பியூட்டிஃபுல்லான, க்யூட்டான ஒரு பிளான்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஸோ இந்த பிளான்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இண்டோரில் நீங்கள் வந்து பிளான்ட் வைக்கணும், புதுசாக ஏதாவது பிளான்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளான்ட் கண்டிப்பாக வைங்க. சூப்பரான ஒரு பிளான்ட். அடுத்த பிளான்ட் வந்து இந்த பிளான்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து மணி பிளான்ட் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் மணி பிளான்ட் தான். பட் ஆனால் இதை வந்து போத்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷ் ஷேட் இருக்கும், ஒயிட்டிஷ் க்ரீன் ஷேடில் இருக்கும். இது வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அண்டு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு பிளான்ட். இதுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவும் தேவை கிடையாது. நிறைய பேர் மணி பிளான்ட் இல்லை போத்தஸ் வந்து வளர்த்துட்ருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு பிளான்ட் அடிக்கடி சீக்கிரமாக செத்து போகலாம். அதுக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி மேலே ஊற்றுவீங்க இல்லை ஸ்ப்ரே பண்ணுவீங்க. ஸ்ப்ரே பண்ணுறது ஓகே, ஃபைன். பட் ஆனால் தண்ணி நீங்கள் செடிகளுக்கு ஊற்றும் போது இங்கே ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டர் வச்சுட்டு இந்த பிளேட்டரில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும். கீழேருந்து உங்களுக்கு தண்ணி வந்து வேர்கள் எடுத்துக்கிட்டு பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ பிளான்ட்டுக்கு வந்து இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டர் எடுத்துக்கோங்க. மண் கீழே வந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழேருந்து தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் செடி ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய நாள் வந்து செடி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் பண்ணுற தப்பு. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு இந்த மணி பிளான்ட் இல்லை போத்தஸ் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். அடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேம்பு. லக்கி பேம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட். ஈஸியாக இண்டோரில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. தண்ணி மாற்றுறதுல ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலி வந்து இந்த பிளான்ட் வந்து 8 மாதமாக கிட்டத்தட்ட எங்ககிட்ட உயிரோடு இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி இந்த மாதிரி நான் லக்கி பம்பு வாங்கி சாவடிச்சிருப்பேன். எல்லாமே ஒரு 20 நாளைக்கு மேலே என்கிட்ட தாங்கினதே கிடையாது. இந்த ஒரு பிளான்ட் தான் 8 மாதமும் சர்வே ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இந்த பிளான்ட் லைட்டாக தள்ளி வச்சுட்டு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இது வரைக்கும் தான் நான் வச்சுருக்கேன். தண்ணி மாற்றும் போது எப்போ மாற்றுவேன் அப்படின்னா இந்த லெவல் கொஞ்சம் கம்மியாகி இந்த ஸ்டேஜ் வரும்போது தண்ணி மாற்றுவேன். மாற்றுறதுனா ஃபுல்லாக எடுத்துகிட்டுலாம் மாற்ற மாட்டேன். அந்த தண்ணி அதுலேயே தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த லெவல்னால் இந்த லெவல்லே தண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 3 நாள் இந்த தண்ணி கம்மியாகும். கம்மியானதுக்கப்புறம் திருப்பி இதே லெவலுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி இந்த மாதிரி பிளான்ட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு நார்மலாக வந்து பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு முக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு திருப்பி பிளான்ட் எடுத்து இதிலே வச்சுருவேன். ஸோ இதுதான் நான் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே இந்த பிளான்ட் என்கிட்ட நல்லாவே வந்துட்டுருக்கு. நான் வாங்கும்போது சின்ன பிளான்ட்டை தான் வாங்கினேன். என்னோடய ஏர் பியூரிஃபைங் 5 பிளான்ட்ஸில் நான் வந்து இந்த பிளான்ட்டை காட்டியிருப்பேன். அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குது, இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லக்கி பேம்புவை பற்றின விஷயம். சீக்ரெட் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான் தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லக்கி பேம்பு சூப்பராக வரும். அடுத்த பிளான்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் இல்லை, பெரிய மண்கலவை எதுவும் தேவையில்லை. நான் மண்கலவே இல்லாமல் வெறும் கல்லில் தான் வச்சுருக்கேன் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யாரும் தண்ணி கரெக்டாக ஊற்றுறது கிடையாது. இந்த பிளான்ட்டுக்கு தண்ணியே ஊற்றலைன்னா கூட இந்த பிளான்ட் உயிரோடு இருக்குங்க.
தண்ணி அதிகமாக ஊற்றினீங்கன்னா ஆலோவேரா செத்துரும். ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு பிளான்ட். நீங்கள் சின்ன பிளான்ட்டுன்னு மட்டும் இல்லை, பெரிய பிளான்ட்டாகவே வளர்க்கலாம். நான் பெரிய பெரிய பிளான்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹால் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீட்டை சுற்றி நிறையா இந்த மாதிரி ஆலோவேரா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏரை நல்லா ப்யூரிஃபை பண்ணும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட்டுங்க. இதுவும் வளர்க்கலாம் அண்டு ரொம்ப ஒரு க்யூட்டான பிளான்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இண்டோரில், உங்கள் பெட்ரூமில், உங்கள் ஹாலில் வச்சுக்கக்கூடிய ஒரு பிளான்ட். உங்களோட ஒரு லுக், உங்களோட வீட்டோட லுக்கை வந்து ஓரளவுக்கு சூப்பராக மாற்றக்கூடிய ஒரு பிளான்ட். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே ரப்பர் ட்ரீ வச்சுருக்கோம் பாருங்கள். ட்ரீ கூட நம்ம வீட்டில் வைக்கலாம். ரப்பர் ட்ரீ, ஃபிக் ட்ரீ எல்லாமே நம்ம வந்து வீட்டில் கூட வைக்கலாம், இண்டோரில் கூட வைக்கலாம். ஸோ சூப்பராக வரும். அண்ட் இது மாதிரி கூட நீங்கள் வந்து வளர்த்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றின ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா வீட்டில் மரம் வளர்க்கலாமா, அதாவது வீட்டுக்குள்ளே மரம் வளர்க்கலாமா அப்படின்றத பற்றி ஒரு டாப்பிக்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பேசி ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் நம் பேக் ஃப்ரம் யுவர் கோன சக்திவேல். ஹேவ் a happy கோனிங் டே. பை.